2024 T20 வேர்ல்டு கப்ல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு கோபத்துல இருந்தாருன்னு தெரியல. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவை சும்மா வச்சு செஞ்சிருக்காரு. பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. எப்படியாச்சும் செஞ்சுரி அடிச்சிருவாரு ரோஹித் சர்மா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் 92 ரன்கள் விக்கெட் பறி கொடுத்தாரு. என்ன ரோஹித் சர்மா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த செஞ்சுரி 50 இதெல்லாம் மேட்டரே கிடையாது. டீம் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பா பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, ரோஹித் சர்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நேற்று T20 உலகக்கோப்பை தொடரோட சூப்பர் 8 சுற்றுல இந்திய அணி தங்களோட கடைசி லீக் போட்டியில் விளையாடுறாங்க. அந்த போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மேட்ச்ல தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி செமிஃபைனல் போறது உறுதி தான். ஆனா ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு இந்தியா கூட ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் அவங்க செமிஃபைனல்ஸுக்கு போக முடியும். இதனால இந்த மேட்ச் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. டாஸ் வின் பண்றாரு ஆஸ்திரேலியா கேப்டனான மிச்சல் மார்ஷ், பவுலிங் சூஸ் பண்றாரு. இந்திய அணியில தொடக்க வீரர்களா விராட் கோலி, ரோஹித் சர்மா வராங்க. விராட் கோலி டக் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுக்குறாரு. பட் ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு என்னோட இன்டென்ட்ல மாற்றமே இல்லை, அதிரடி தான் அப்படின்ற மாதிரி 6 போர்னு வெளுத்துட்டுக்கிறாரு. அதுவும் மிச்சல் ஸ்டார்க் ஒரு ஓவர் வீசுறாரு. 3வது ஓவர். அந்த ஓவர்ல மட்டும் 4 6 ஒரு 4 உட்பட ரோஹித் சர்மா 29 ரன்ல குவிச்சிருந்தாரு. பயங்கரமான ஒரு இன்னிங்ஸா இருந்தது. வெறும் 19 பந்துகள் அரசதம் கடந்தாரு. இந்த T20 வேர்ல்டு கப்ல ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி இதுதான். அத்தோட மட்டும் இல்ல, இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக T20 வேர்ல்டு கப்ல. இதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் 20 பந்துகள் அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, சிக்ஸர் வேட்டையை நடத்தினார் இல்லையா ரோஹித் சர்மா, அதனால பல சாதனைகளை படிச்சிருக்காரு. T20 வரலாற்றிலேயே 200 சிக்ஸர்களை கடந்த முதல் பேட்ஸ்மேன் அப்படின்ற சாதனை படிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா போற வேகத்தை பார்த்தா சீக்கிரமா செஞ்சுரி எடுத்துருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது. எங்க தொடங்கினாரோ அங்கேயே முடியும் அப்படின்ற மாதிரி மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் விக்கெட் பறி கொடுத்தார் ரோஹித் சர்மா. மொத்தமா 92 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல மொத்தமா 8 சிக்ஸர்களையும் 7 பவுண்டரியும் லாசியிருந்தாரு. அதற்கு பிறகு சிவம் டுபே, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியான் எல்லோருமே அதிரடியை காட்ட இந்திய அணி மொத்தமா 205 ரன்கள் குவிச்சாங்க. 5 விக்கெட் இழப்புக்கு 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க ஆஸ்திரேலியா. இனி ஆரம்பத்திலேயே பயங்கர தடுமாற்றம். ஜாஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் சிறப்பா பவுல் பண்ண, அதற்கு பிறகு வந்த குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் மறந்துடவே முடியாது. பயங்கரமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதே அவங்க தான். இதனால தடுமாறின ஆஸ்திரேலியா அணி 20 ஓவர்கள் முடிவுல 181 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. 7 விக்கெட் இழந்துட்டாங்க. இந்த மேட்ச்லயுமே டிராவிஸ் ஹெட் சிறப்பா விளையாண்டாரு. ஒரு ICC ஈவென்ட்ல இந்தியாவுக்கு எதிரான மேட்ச் அப்படின்னா போதும், டிராவிஸ் ஹெட்டை கையிலேயே பிடிக்க முடியாது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியா இருக்கட்டும், 50 ஒரு உலகக்கோப்பை தொடரோட இறுதி போட்டியா இருக்கட்டும், இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமான செஞ்சுரி எடுத்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒரு வீரர் தான் டிராவிஸ் ஹெட். இந்த மேட்ச்லயும் அவர் தான் சிறப்பா ஆடிக்கிட்டு இருந்தாரு. பட் அதிர்ஷ்டவசமா இந்தியா அவங்களோட விக்கெட்டை எடுத்துட்டாங்க. இதனால இந்த மேட்ச்ல இந்திய அணி 24 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு 41 பந்துகளை 92 ரன்கள் எடுத்ததுனால மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டுமே அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்பதான் இந்த இன்னிங்ஸை பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த இன்னிங்ஸை பத்தி ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அடிக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன். கிரவுண்ட்ல எல்லா திசையிலையும் அடிக்கணும் அப்படிங்கறதையும் யோசிச்சேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பிட்ச்ல உங்களுக்கு நீங்களே ஆதரவு கொடுத்துக்கணும். அது எனக்கு இன்னைக்கு சிறப்பாவே நடந்திருக்கு. ஆஃப் செஞ்சுரியோ செஞ்சுரியோ எனக்கு முக்கியமே இல்ல அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பவுலர்ஸ் மேல பிரஷர் போடணும், அதுக்காக நீங்க பெரிய ஸ்கோர் அடிச்சு ஆகணும். அதனால கிரவுண்ட்ல ஒரு பக்கம் மட்டும் இல்ல, எல்லா பக்கத்தையும் பயன்படுத்தணும் அப்படிங்கறத நினைச்சேன். அதுதான் இந்த மேட்ச்லயுமே நான் செஞ்சேன். இப்போ எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா உள்ள வந்தாங்கன்னா என்ன மாதிரி அச்சுறுத்தலை கொடுப்பாங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு டீமா நாங்க சிறப்பா விளையாடி இருக்கோம். என்ன தேவையோ அது சரியா செஞ்சிருக்கோம். இந்த ஒரு பிட்ச்ல 200 ரன்கள் அப்படிங்கிறது நல்ல டார்கெட் தான். ஏன்னா இங்க காத்து நல்லாவே வீசுது. பிட்ச் கண்டிஷனை நல்லாவே நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பிளேயரும் சிறப்பா விளையாண்டாலே போதும், டீமுக்கு சிறப்பான தருணமா அமையும். சரியான நேரத்துல விக்கெட் வீழ்த்த வேண்டிய தேவை இருந்துச்சு. குல்தீப் யாதவ் என்ன செய்வாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவரை சரியான நேரத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறத நினைச்சோம். நியூயார்க் பிட்ச் கண்டிஷன் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமா இருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்கள் அப்படி கிடையாது. கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் எப்படி விளையாண்டோமோ அதே மாதிரி தான் இனி வரக்கூடிய போட்டியிலே விளையாடுவோம். ஒவ்வொரு பிளேயரும் என்ன செய்யணும் அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம். எதிர் வரக்கூடிய போட்டிகளை நினைச்சு பிரஷர் ஆக தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பா பேசியிருக்காரு. 2024 T20 வேர்ல்டு கப்ல இந்திய அணி செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. செமிஃபைனல்ஸ்ல பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணி எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு விஷயத்தை மறக்கவே முடியாது. இங்கிலாந்து விக்கெட்டே இழப்பின்றி இந்தியாவை போட்டு தள்ளினாங்க. பட் அந்த ஒரு மேட்சுமே இந்தியாவுக்கு பயங்கர டஃபா தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இது வரைக்கும் தோல்வியே சந்திக்காம சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்திய அணி இனிமே வரக்கூடிய 2 போட்டியிலும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் அழகா வாங்கிட்டு வந்துடலாம். இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.